லாசர் தூங்குகின்றான். இதுதான் விவிலியம் மரணத்திற்கு கொடுக்கும் வார்த்தை. ஒவ்வொரு தூக்கமும் குறுகிய இறப்பு, ஒவ்வொரு இறப்பும் நீண்ட தூக்கம் என்கிறார் ஷேக்ஸ்பியர். ஜெபக்கூட தலைவர் யாயிரின் மகள் இறந்தபோதும் இயேசு சிறுமி உறங்குகிறாள் என்றே கூறுகிறார். நாம் இறப்பை பற்றி பெரிதும் பயப்படுகின்றோம். ஆனால் இறைவனின் பார்வையில் அது தூக்கம். இறப்பை பற்றி மறு ஆய்வு செய்ய அழைக்கின்றது இன்றைய நாள். ஆம், மறுவாழ்வு என்றும் நிரந்தரம் என்ற ஆழமான விசுவாச உணர்வே நம்மை ஆறுதல் படுத்துகிறது. மனிதர்களுக்காக கண்ணீர் விடுகிறார் கடவுள். இங்கேதான் இயேசு இம்மானுவேலாக தன்னையே முழுமையாக வெளிப்படுத்துகின்றார். கல்லை புரட்டுங்கள் என்று இயேசு சொன்னதும் மார்த்தா தயங்குகிறார். ஆம், இயேசு நம் வாழ்வில் செயலாற்ற ஏதோ ஒரு கல் தடையாக இருக்கின்றது. அந்த கல்லை அகற்று என இயேசு சொல்லும்போது, ஐயோ ஆண்டவரே, நாற்றம் அடிக்குமே, நான் பாவியாயிற்றே, நான் தவறுகள் செய்திருக்கிறேனே என்ற குற்ற உணர்வு இயேசுவை நம்மில் செயல்படச் செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. நாம் நம்மிடம் பாவ கற்களை அகற்ற தயாராயிருந்தால் இயேசுவால் 4 நாட்கள் என்ன 40 நாட்கள் ஆனாலும் நம்மில் செயலாற்ற முடியும். கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்கள். கடவுளும் மனிதனும் இணைதலே அற்புதம். நம் வாழ்வில் அற்புதங்களை எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அதை கடவுள் மட்டுமே செய்ய வேண்டும் என நினைக்கின்றோம். இறைவன் நமக்கு உயிர்தான் கொடுக்க முடியும். நம் கட்டுக்களை நாம் தான் அவிழ்க்க வேண்டும். அல்லது கட்டுண்டு கிடப்பவர்களை நாம் தான் அவிழ்த்து போக விட வேண்டும். நாம் எந்த பாவத்திலிருந்து கட்டுண்டு கிடக்கின்றோமோ அவற்றை நாம் தாமே நம் மனமாற்றத்தால் அவிழ்த்து விடுதலை பெற முற்பட வேண்டும். பெத்தானியா என்றாலே அது லாசரின் குடும்பத்தை நினைவூட்டும் அளவிற்கு உள்ளது. இயேசுவின் மீது அந்த குடும்பத்தினர் வைத்திருந்த அசையா நம்பிக்கையும் அவர் அந்த குடும்பத்தினர் மீது காட்டிய பாசமிக்க பரிவும் தான். நாமும் இந்த பரமனை